பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மத ஆச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம் யோ நித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி த்ரிணாய மேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்யே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரன் கிருபையாலே திருப்பல்லாண்டு அப்படிங்கிற பிரபந்தம், அந்த பிரபந்தத்துக்கு உண்டான வைபவம், அந்த திருப்பல்லாண்டு பிரபந்தத்தை அருளி செய்தது ஸ்ரீ பெரியாழ்வார். எம்பெருமானுடைய தசாவதாரம் பெருமைமிக்க அந்த அவதாரங்களை காட்டிலும் இந்த ஆழ்வார்களுடைய பதின்மர் அவர்களுடைய அவதாரம் சீரும் சிறப்பும் பெற்றதாக விளங்குகிறது. அப்படி அந்த ஆழ்வார்களுக்குள்ளே 7வது ஆழ்வாராக அவதரித்தார் விஷ்ணு சித்தர் என்கிற திருநாமத்தை உடைய ஸ்ரீ பெரிய ஆழ்வார். அப்பேற்பட்ட அந்த ஆழ்வாருடைய வைபவத்தை தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். ஆக திருப்பல்லாண்டுக்கு முன்னால அந்த திருப்பல்லாண்டுங்கிற பிரபந்தத்தை அருளி செய்த அந்த பெரியாழ்வாருடைய வைலட்சண்யம், அதுக்கு கர்த்திரு வைலட்சண்யம்னு பேர். அதை நாம நேற்றுக்கு பொதுத்தனியன் தொடங்கி அனுபவித்துக் கொண்டு வருகிறோம். அப்படி இந்த ஆழ்வார் அவதரித்த ஸ்தலம் என்ன? அந்த திருத்தலம் வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர் என்று பெயர் பெற்ற அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர். அதுக்கு சம்ஸ்கிருதத்துல ஸ்ரீ தன்வீபுரி என்று திருநாமம். அப்பேற்பட்ட அந்த திவ்ய தேசத்துல போதாயன சூத்திரம் யதுஷாகையிலே அந்த குடியிலே பிறந்தார் ஸ்ரீ பெரியாழ்வார். அவருடைய திருத்தகப்பனார் திருநாமம் ஸ்ரீ முகுந்த பட்டர்னு திருநாமம். அப்பேற்பட்ட அந்த சுவாமி, அந்த சுவாமியினுடைய திருக்குமாரராக ஸ்ரீ பெரியாழ்வார் அவதரித்தது ஆனி மாதம் சுவாதி நட்சத்திரம். ஆனிதனில் சோதி வந்தான் வாழியே என்று பெரியாழ்வாருக்கு அமைந்த வாழி திருநாமம். அந்த ஆனி சுவாதிக்கு அமைந்த விசேஷம் என்ன? அது அற்புதமாக காட்டுகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த ஆனிதன்னில் சோதி என்னால் ஆதரிக்கும் ஞானியர்க்கு ஒப்போர் இலை. அந்த ஞானிகளுக்கு ஒப்பொருவர் இல்லை. இவ்வுலகு தனிரண்ண நெஞ்சே எப்போதும் சிந்தித்திரு. அப்ப நெஞ்ச பார்த்து சொல்றார், எப்போதும் சிந்தித்திரு. மாநிலத்தில் முன்னம் பெரியாழ்வார் வந்துதித்த. இது பெரிய பூமி. மாநிலம், மாநிலம்னா நிலம், மாநிலம். இப்பேற்பட்ட இந்த பெரிய பூமி, இந்த பூமி ஜம்பு தீபமா இருக்கு. அப்பேற்பட்ட இந்த பெரிய நிலப்பரப்புல முன் நம் பெரியாழ்வார், நமக்கு சுவாமியான அந்த பட்டர்பிரானானவர் வந்துதித்த எழுந்தருளி அவதரித்த ஆனிதன்னில், ஆனி மாசத்தில் வந்த, சோதி என்றால் சுவாதி நட்சத்திரம் என்று சொல்லில் ஆதரிக்கும் ஞானியர்க்கு, அப்படி கொண்டாடுகிற அந்த ஞானிகளுக்கு ஒப்பு சமரானவர். இவ்வுலகுதனில், இந்த உலகம் தன்னில் ஒருவர் இல்லை, ஒருவருமே கிடையாது என்கிறார். அப்பேற்பட்ட ஞானிகளாலே ஆதரித்து போகக்கூடிய அப்பேற்பட்ட அந்த ஆனி மாத சுவாதி நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்திலே பெரியாழ்வார் அவதரித்தார். அப்படி அவர் அவதரித்து ஸ்ரீ மாலாக்காரரை போலே அந்த எம்பெருமானுக்கு புஷ்ப கைங்கரியம் செய்து வருகின்ற காலத்துல அந்த தேசத்து ராஜா, அவன் பரம தார்மீகனா இருக்கான், ஸ்ரீ வல்லபதேவ பாண்டியன் அந்த ராஜா. அவன் கூடல் நகர்னு சொல்லக்கூடிய அந்த மதுரையிலே ஒரு நாள் இரவு நகர சோதனை செய்வதற்காக வேஷம் மாறி ஆங்காங்கே திரிந்து கொண்டிருந்தான், அலைந்து கொண்டிருந்தான். அப்போது ஒரு திண்ணை மேல் ஒரு பிராமணரை கண்டு, நீரார் இவ்வளவு தூரம் ஏன் வந்தீர்னு கேட்க, அந்த பிராமணன், நான் கங்கை முதலான திவ்ய கஷேத்திரங்களிலும் திவ்ய தீர்த்தங்களிலும் நீராடி விட்டு வருகிறேன், புனித நீராட்டம் புனித பயணம் செய்து விட்டு வருகிறேன்னு சொன்ன உடனே, உம்மரை பார்க்கும் பொழுதும் சாஸ்திர ஞானமும் தேச சஞ்சாரமும் நீர் செய்திருக்கிறீர், அப்படி ஒரு நன்மார்க்கத்தை அடியனுக்கு காட்டணும்னு சொன்ன உடனே அவர் பார்த்தார். அந்த தீர்த்த பிராமணன் வருஷார்த்தம் அஷ்டௌ
பிரயதேத மாசான்னு நிஷார்த்தம் அர்த்தம் திவசம் யதேத வார்தஹ்ய ஹேதோஹோ வயசா நவேன பரத்ர ஹேதோஹோ இக ஜன்மனாச்ச. ஏ ராஜனே, மழைக்காலம் 4 காலங்கள், ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி. இந்த 4 மாதங்கள்ல சௌக்கியமா இருக்கணும். அப்ப இந்த திரவியத்தை தேடி தானியத்தை தேடி அடைய முடியாது. அதற்காக மிச்சம் 8 மாசம் உழைக்கிறோம். இரவுல நிம்மதியா சயனிச்சுக்கணும், நன்னா படுத்துக்கணும், நன்றாக சாப்பிடணும். அதுக்கோசரம் பகல் பூரா நாம உழைக்கணும். அதே போல வயதான காலத்துல முதுமை அடைந்த பின்பு நாம் நிம்மதியா இருக்கணும், சுகமா இருக்கணும். அதுக்காக வாலிப பருவத்துல படாத பாடுபட்டு உழைக்கிறோம். அதற்கு தகுந்தாற் போல இன்னொரு விஷயம் இருக்கு, அதையும் சொல்றேன் கேளு. பரத்ர ஹேதோஹோ இக ஜன்மனாச்ச. அப்போ உனக்கு மறுமையில் இன்புறுவதற்காக, உனக்கு நீ மாறி மாறி பல பிறப்பும் பிறந்து கஷ்டப்பட போறியா, இல்லதான் அந்த எம்பெருமான் திருவடி அடையணுமா? அப்போ இனிமே மறுமை நமக்கு பிறவி பிறக்க கூடாது. அப்படி இருக்கும் பொழுது அந்த மறுமையில நல்லா அமையணும், அந்த மோட்ச பிராப்தி உண்டாகணும். அதுக்கு நாம என்ன செய்வோம், அதற்கு இப்போதே செய்ய வேண்டாமா அப்படின்னு கேட்ட உடனே அது அந்த சிந்தனையோட ராஜா இரவு உறங்கச் செல்கிறான். அவனுக்கு உறக்கம் வரவில்லை. சரி, அந்த பரலோகத்துக்கு சென்று சுக அனுபவம் பண்ணணும். அந்த சுக அனுபவத்திற்கு வேண்டிய தத்துவ ஞான ரூபம், அந்த ஸ்வரூபம் உண்டாகணும். இத இந்த இந்த ஜென்மத்திலே நாம் சம்பாதித்துக் கொள்ள வேண்டும். பரமார்த்தம் எதுல இருக்கு? பரமமான அர்த்தம் எதுல இருக்கு? அர்த்தத்துல இருக்கா? காமத்துல இருக்கா? அர்த்தம் காமம் தர்மத்துல இருக்கா? ஒருவேளை நிறைய தர்மம் என்றவே அது நமக்கு அந்த பரலோகத்தை பெற்றுக் கொடுக்குமா அப்படின்னு கேட்டா இல்ல. அப்ப இந்த தர்மம் காமம் அர்த்தம்னு சொல்லக்கூடிய எதுவுமே பெற்றுக் கொடுக்காது. ஆனா அதையெல்லாம் தாண்டி மோட்சம்னு ஒண்ணு இருக்கே, அந்த புருஷார்த்தத்தை அடைவது எவ்வாறு என்று அவனுக்கு அறிந்து கொள்ள ஆசை. விடிந்த உடனே அவன் அந்த ராஜனுடைய புரோகிதர், அவர் வேத ஆகம சாஸ்திரங்களிலே அதிக நிபுணராக இருந்தவர். அந்த செல்வ நம்பி பிராமணோத்தமர், பாகவதோத்தமர், அபிமான துங்கன் அவருக்கு பேர். அபிமான துங்கன் செல்வனை போல திருமாலே நானும் உனக்கு பலபடின்னு பெரியாழ்வார் மங்களாசாசனம் பண்றார். அப்ப அவ்வளவு பெரிய பெயர் பெற்றவர் அந்த செல்வ நம்பி. அந்த செல்வ நம்பியை கூட்டு ஆசனத்தில் அமர்த்தி அவருக்கு அஞ்சலி கஸ்தனாய் சேவிச்சு நிற்கிறார். சுவாமி, புருஷார்த்த நிர்ணயம் பண்ணணுமே, எது புருஷார்த்தம்? அந்த புருஷார்த்தம் சித்திக்கணும் இல்லையா, அந்த மோட்ச பிராப்தி சித்திக்கணுமே, அதுக்காக நாம என்ன செய்ய வேண்டும்? தத்துவஞானிகளாகிற அந்த பரம பாகவதர்களை வாக்கு மனசு காயங்கள் இந்த திரிகரண சுத்தியோட திருவடி தொழணுமே. அதனால அடியார்களை நாம கொண்டாடணும். அதனால அடியனுக்கு என்ன புருஷார்த்தம், இந்த தத்துவ ஞானத்தை எப்படி அறிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்ட உடனே, சரி, நாம எல்லா வித்வான்களையும் அழைப்போம், எல்லா பண்டிதர்களையும் அழைப்போம், எல்லா சித்தாந்தத்திலையும் கோட்பாடுகளிலும் எல்லா மதங்களிலும் எல்லோரும் வரட்டும், அப்போது நாம் முடிவு செய்யலாம் என்று கூறிவிட்டார் செல்வ நம்பி. அந்த சுவாமி அப்படி சொன்ன உடனே எல்லா தேசங்களுக்கும் பட்டோலை அனுப்பப்பட்டது. அப்போது சமண, பௌத்த, சைவ, சாக்த, மாயாவாத, வைசேஷக, சாங்கிய, பாசுபதாதி மதங்கள், இப்படி நிறைய மதங்கள் இருக்கு, நிறைய கொள்கைகள் இருக்கு. எல்லோரும் மதுரைக்கு வந்து விட்டார்கள். ஆக அந்த மதுரை முழுக்கவே வித்வான்களுடைய திரள்களாக இருந்தது. அப்படி ஒவ்வொருவரும் வந்து தன் தம் மதத்து கோட்பாடுகளை சித்தாந்தங்களை எல்லாம் எடுத்து உரைக்கிறார்கள். இதெல்லாம் பார்த்தார் படபத்திர சாயி. உடனே பார்த்தார், சரி, இனிமே நாம இந்த ஆழ்வார அனுப்பிச்சு கொடுக்கணும் அப்படின்னு படபத்திரசாகி திருவுள்ளத்துல வந்தது. அதற்கு தகுந்தாற் போலே செல்வ நம்பியும் மதுரையிலிருந்து புறப்பட்டு ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று வடபெருங்கோயிலாலை சேவித்து, நீயாலா உனதருளே பார்ப்பன் அடியேனே என்று குலசேகர ஆழ்வார் சொன்னா போல, உனக்குன்னு ஒரு ஆள் வச்சிருப்பியே, உன் பெருமையை வெளியிடுறதுக்குன்னு ஒருத்தரை வச்சிருப்பியே, அப்படிப்பட்டவர் யார்
அப்புறம் நீ காமிச்சு கொடுக்கணுமே அப்படின்னு சொன்ன உடனே அந்த வடபத்திரசாயி அந்த செல்வ நம்பியாருக்கு இந்த விஷ்ணு சித்தரை காமிச்சு கொடுக்குறார். உடனே அந்த விஷ்ணு சித்தர் அவருக்கு மெய்நாவர்னு பேரு, மெய் அடியார்னு திருநாமம். அவருக்கு நிறைய திருநாமம் இருக்கு. பட்டர் வீரான்னு சொல்றோம், பெரியாழ்வார்னு சொல்றோம், விஷ்ணு சித்தர்னு சொல்றோம். இப்படி அவருக்கு பல திருநாமங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட அவரை பேர் நீர் பாருன்னு சொன்ன உடனே செல்வம் நம்பி அங்கேருந்து புறப்பட்டு போறார். அவரை பார்த்து இந்த மாதிரி நேற்றுக்கு சொப்னத்துல பெருமானும் அடியனுக்கு விண்ணப்பிச்சிருக்கார், அதனால அடியன் கண்டிப்பா வரேன் அப்படின்னு சொன்ன உடனே செல்வ நம்பியாருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்தோட புறப்பட்டு மதுரைக்கு சென்றார். மறுநாள் எல்லாம் முடிஞ்சது. காத்தால எந்திரிச்சு பெருமாளுக்கு மங்களாசாசனம் எல்லாம் பண்ணிட்டு நித்திய கைங்கரி எல்லாம் முடிச்சுட்டு விஷ்ணு சித்தர் புறப்படுகிறார் மதுரைக்கு. எப்படி சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்து தறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே என்று சொல்வது போல அந்த கண்ணபிரான் புறப்பட்டார் போலே, யசோதை இளஞ்சிங்கம் புறப்பட்டார் போலே அவர் புறப்பட்டு போறார். மதுரை நகர் முழுக்க அவருக்கு வரவேற்பு. செல்வ நம்பி அவருடைய ஏற்பாடு. விஷ்ணு சித்தரே வரார் நம்ம அரண்மனைக்குன்னு சொன்ன உடனே அவரை எல்லோரும் வரவேற்றார்கள். அவருக்கு உண்டான ஆசனத்தை கொடுத்தார்கள். அங்க பொற்கிளி அப்படி தொங்குறது, பொற்கிளி அங்க கட்டி விடப்பட்டிருக்கு. பார்த்தார் இவர், சரி இனிமே பரதத்துவ நிர்ணயம் பண்ணணுமே, அதுக்கு நாம என்ன செய்யலாம்? எப்போதுமே தியானம் பண்றோம், எல்லாரும் சேவிக்கிறோம், எல்லாரையும் யாரையாவது வழிபடணும். யாரை வழிபடுறது, யாரை தியானம் பண்றது? அதர்வ சிகா உபனிஷத் சொல்றது காரணந்து தேயகா அப்படின்னு சொல்றது. காரண பொருளை தியானிக்க கடவன், காரண பொருளை உபாசிக்க கடவன், காரண பொருளை வழிபட கடவன், காரண பொருளை பூஜிக்க கடவன். இவ்வளவு அர்த்தம் சொல்றது அதர்வ சிகா உபனிஷத். அப்ப இந்த ஜகத்துக்கு யாரு காரண வஸ்துவா இருக்க? அவனே தியானத்துக்கு உரியவனா இருக்கானே. அப்ப முதல்ல வேதத்துல தொடங்கணும் இல்லையா? யதோவா இமானி பூதானி ஜாயந்தே ஏன ஜானாதி ஜீவந்தி யத் பிரயந்தி அபிசம் விஷந்தி தத் விஜிக்ஞாஸ்வ தத் பிரம்மேதி அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்து ஓதித்து, அப்போ எந்த வஸ்துவிடம் இருந்து இந்த பூதங்கள் எல்லாம் உண்டாயினவோ அதனை அறிந்து கொள். எதனால் இந்த பூதங்கள் எல்லாம் வாழ்கின்றனவோ அதை அறிந்து கொள். எதனிடத்திலே பிரளய காலத்திலே சேருகின்றனவோ அதை அறிந்து கொள். மோட்சத்தில் எதனை அடைகின்றவோ அதனை அறிவாயாக, அதுவே பிரம்மம் அப்படின்னு தைத்திரிய உபனிஷத்து சொல்லிடுத்து. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ஆக இவை அனைத்தும் இந்த உலகத்தில் உள்ள உண்டாக்கப்பட்ட வஸ்துக்கள் எல்லாம் எப்படி உண்டாகின்றன? உடலும் உயிரும் சரமும் அச்சரமும். அப்ப எல்லாமே சேதனா சேதனங்கள் எங்கிருந்து உண்டாகின்றன, எதனிடம் சென்று சேர்கின்றன, முடிவிலே எவனிடத்தில் இவை அனைத்தும் லயமாகின்றன. லயம்னா சென்று அடைதல், அவனே பிரம்மம்னு சொல்லித்து. எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசா ஆனந்தம் பிரம்மனோ வித்வான் ந பிபேதி குதச்சன. அப்ப எந்த பரமாத்மாய வேதங்கள் உள்ளபடி ஸ்துதிக்க முடியாமலும் அறிய முடியாமலும் திரும்பியதோ அந்த தேவனை அறிந்தவர்கள் எதற்கும் அஞ்ச மாட்டார்கள். அப்ப இந்த வேதாந்தங்கள்லாம் எம்பெருமான் வரைக்கும் போச்சு, ஆனால் அவனை அறிய முடியாமல் திரும்பியது. அப்போ மனசுக்கும் வாக்குக்கும் எட்டாத அந்த எம்பெருமான் இந்த பெரியாழ்வாருக்கு தன்னை முழுவதுமாக காண்பித்து கொடுத்தான். ஆக இந்த வேதாந்தங்கள் எல்லாம் பிரம்ம ஜிக்ஞாசா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பரபிரம்ம தத்துவத்தை பெருமையை சொல்லித்து, ஆனா அந்த பிரம்மத்தோட ஆனந்தத்தையும் அந்த பிரம்மத்தையும் காண்பிக்க போச்சு. ஆனா அவையெல்லாம் திரும்பி வந்தன. ஆனால் இங்கே திராவிட வேதமோ அந்த எம்பெருமானை கண்டு அந்த எம்பெருமானுடைய ஸ்வரூப ரூப விபூதி குணங்களை எல்லாம் எல்லோரும் அறிந்து கொள்ளும்படி காண்பித்து கொடுத்தது. அதனால சம்ஸ்கிருத வேதாந்தங்களை காட்டிலும் திராவிட வேதாந்தங்களுக்கு பெருமை சொல்லப்படுகிறது.
அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் இப்படி வேதாந்தம் சொன்ன அந்த எம்பெருமான் அந்த பரபிரம்மம் யாரு அப்படின்னு கேட்டார். பரமாத்மான விஷ்ணுவுக்கு சமமானவனும் மேலானவையும் இல்லை. அப்ப அது விஷ்ணு சப்தத்தால சொல்லித்து அந்த வேதம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் எஸ்ய பிரம்மாச்ச க்ஷத்ரஞ்ச உபே பவத ஓதனஹா, எவனுக்கு பிராமணர் சத்திரியர் ஆகிய இருவரும் அடங்கிய உலகம் அனைத்தும் உணவாகின்றதோ அப்படின்னு கடோபனிஷத்து கேட்டது. இதையெல்லாம் எடுத்து சொல்றார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர். எஸ்ய பிரம்மாச்ச க்ஷத்ரஞ்ச உபபவத ஓதனஹா. ஓதனம் ஓதனம் சொன்னா கடைசியா சாப்பிட்டு முடிக்கக்கூடிய அந்த உணவு. அந்த 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 உணவு யாருக்கு இவையெல்லாம் உணவாகிறது? அப்ப அந்த பிராமண க்ஷத்ரியர் ஆகிய இருவரும் அடங்கிய உலகம் அனைத்தும். அப்ப இந்த இடத்துல எஸ்ய பிரம்மாச்ச க்ஷத்ரஞ்ச, அப்போ பிரம்மா பிரம்மா க்ஷத்ரஞ்ச சிவன் ரெண்டு பேரையும் சொல்றதுன்னு பாஷ்யம் எழுதி வச்சார். அதுபோல அவன் பிரம்மாவையும் க்ஷாத்திரத்தை உடைய ருத்ரனையும் அந்தத்தை உண்பது போல் கல்பாந்தத்திலே புஜிக்கிறான். மிருத்யுஹூயஸ்ய உபசேச்சனம், எவனுக்கு யமன் ஊறுகாய் ஆகின்றானோ. அப்ப யமன் யமன்னா காலத்தத்துவ ருத்ரன் அர்த்தம். அற்புதமாக காண்பித்தார்கள். தட்டு நிறைய தத்யோதனம் இருக்கு, இல நிறைய மோர்ஞ்சாதம் வச்சுட்டு இருக்கோம். அதுல ஒரு துண்டு மாவடு போட்டுக்கிறோம், ஊறுகாயை போட்டுக்கிறோம். அந்த ஊறுகாயை தொட்டுண்டு தத்யோதனத்தை பூரா சாப்பிட்டுறோம் மோர்ஞ்சாத்தை. கடைசியில் அந்த ஊறுகாய் மட்டும் மிச்சம் இருக்கு கொஞ்சம், அதையும் எடுத்து வாயில போட்டுருக்கும். அதே போல இந்த எம்பெருமான் அந்த பிரம்மாவை கொண்டு படைக்கிறான். அப்புறம் அந்த பிரம்மாவையும் சத்தியலோகம் வரைக்கும் மகா பிரளயத்துல அப்படியே மூழ்கடிச்சிடுறான். இந்த ருத்ரனை கொண்டு சம்ஹாரங்களை எல்லாம் செய்கிறான். கடைசி அந்த ருத்ரனையும் வாய்க்குள்ள போட்டுக்கிறான். அதனால பரபிரம்மத்துக்கு அது உணவாகிறது. அப்பேற்பட்ட அந்த பரபிரம்ம தத்துவம் யாரு? அந்த பரபிரம்ம தத்துவத்துக்கு லட்சணம் என்ன? இதெல்லாம் அப்படியே எடுத்து காட்டுறா. யோசௌச்சயஜிதோ விஷ்ணு சத்வகுண பிரணீதோ பவேத். அந்த பரமாத்மாவுக்கு விஷ்ணுன்னு பேரு. ரொம்ப சாத்விகனா இருக்கார், எல்லாராலும் வணங்கப்படுவராய் இருக்கார். அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் விஷ்ணு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுக்கு தஸ்ய நாபேரஜ ஆத்மா ஸ்வயம்பு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானுடைய நாபி கமலத்திலிருந்து ராட்சச குணமுடைய பிரமன் தோன்றினான் அப்படின்னு காட்டுறார். அப்போ அவனுடைய நாபி கமலத்திலிருந்து ராஜசனான பிரம்மா பிறந்தான். அப்ப சாத்விகமான தேவதை ஸ்ரீமன் நாராயணன் சொல்றார். ராஜசமான தேவதை, ஏன்னா ராஜசம் இருந்தா தான் படைக்க முடியும். அதுக்காக ராஜச குணத்தோட அந்த பிரம்மா உருவாகிறார். ததா தஸ்ய புருவோந்தராத்தமோ ருத்ரஹா பிராதுரபவது. அப்படியே அந்த பிரம்மனுடைய நெற்றி நடுவில் இருந்து தமோ குணமுடைய ருத்ரன் பிறந்தான் அப்படின்னு வேதாந்தங்கள் சொல்லுகின்றன. அதனால அந்த பிரம்மாவோட புருவங்களின் மத்தியில அந்த பிரதேசத்திலேருந்து தாமச குணமான ருத்ரன் பிறந்தான். அப்போ விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அந்த பரதேவதை சாத்விகமா இருக்கு. அந்த பரதேவத்திலிருந்து பிறந்த பிரம்மா தாமச ராஜச குணத்தோடு பிறக்கிறார். அந்த பிரம்மன் திருநெற்றியிலிருந்து பிறந்த ருத்ரன் தாமச குணத்தோடு பிறக்கிறார். வந்தே விஷ்ணும் ஓம்கார வாச்சியம். அப்ப ஓம்னு ஆரம்பம், வேதாரம்பம் ஓம்னு ஆரம்பிக்கிறது. அப்ப அந்த ஓங்காரமாகிற பிரணவத்தின் பொருளான விஷ்ணுவை நமஸ்கரிக்கிறேன். ஓங்காரோ பகவான் விஷ்ணு த்ரயீன வசசாம் பதிஹி தஸ்யோச்சாரண மாத்ரேன பரபிரம்மாதி கச்சதி. அப்போ இந்த பிரணவமானது விஷ்ணுவை குறிக்கிறது. ஓம்ங்கிற சப்தம், அவனே வேத வாக்குகளுக்கு தலைவனாக இருக்கிறான். அந்த ஓம்ங்கிற அந்த
பிரணவத்தை உச்சரிப்பதனாலேயே பரபிரம்மத்தை அடைகிறான். இது ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் சொல்லக்கூடிய எல்லா வேதங்களிலிருந்தும் அந்த ஓங்காரத்தை உச்சரித்த மாத்திரத்தில் அவனை அடைகிறார்கள். அப்படி ஓம்ங்கிற அர்த்தத்துக்கு இவ்வளவு விசேஷமான அர்த்தத்தை எல்லாம் எடுத்து சொல்றார். அகாரோவை சர்வ வாக்கு. அப்ப எல்லா வாக்குகளுக்கு மூலமானது ஆங்கிற அந்த சப்தம். அந்த ஆங்கிற சப்தத்தால குறிக்கப்படுகிற தேவதை யாரு? அந்த அகாரம்தான். முதல் எழுத்து ஆ அப்படின்னு சொல்றோம். அகாரோ விஷ்ணுஹு பிரதமம் நாம உச்சியதே. அப்ப அந்த அகாரமானது விஷ்ணுவை திருநாமமாக சொல்லப்படுகிறது. அகாரார்த்தோ விஷ்ணுஹு ஜெகதுதய ரக்ஷா பிரளய கிருது அப்படின்னு அஷ்டஸ்லோகில தொடக்கத்துல சாதிக்கிறார் ஸ்ரீ பராசர பட்டர். அப்ப இந்த அக்ஷரத்துக்குள்ளே அகாரானாம் அக்ஷரோ அஸ்மி, இந்த அக்ஷரங்களுக்குள்ளே அகாரமாக நான் இருக்கேன்னு கீதாச்சாரியனே அதை வெளியிட்டு அருளினான். ஆயிதி பகவதோ நாராயணஸ்ய பிரதமாபிதானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால பகவன் நாராயணனுடைய முதல் திருநாமம் அகாரம். அப்ப அகார வாச்சியனான ஸ்ரீமன் நாராயணன் அப்படிங்கிற அந்த பரதத்துவ நிர்ணயத்தை அப்படியே எடுத்துட்டு போறா. அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா. இது சுபால உபனிஷத்து. பாவமற்றான தேவன் அந்த நாராயணன் ஒருவனே. அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா. ஆக இந்த உபனிஷத்து வாக்கியங்கள் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கிற காலத்துல ஈஷ, பிரஷ்ன, கேன, கட, முண்டக, மாண்டூக்கிய, தைத்திரிய, சாந்தோக்கிய, பிருகதாரண்ய, இப்படி இந்த உபனிஷத்துக்கள் எல்லாம் சேர்த்து பார்க்கிற காலத்துல அது ஏகோகவை நாராயணோ ஆசித் என்று அபகத பாப்மா திவ்யோ தேவ ஏகோ நாராயணா என்று அந்த நாராயணனையே பரதெய்வதையாக சொல்லுகிறது. அந்த நாராயணன் ஒருவனே பாபரகிதனாய் இருக்கிறான். அப்ப இயற்கையாகவே குற்றமில்லாதவன். அகிலகேய பிரத்யநீகத்துவம், கல்யாணய தானத்துவம்னு 2 குணம் இயற்கையிலேயே இருக்கு. உபயலிங்க பெருமை உடையவனாக அந்த எம்பெருமான் இருக்கிறான். அத புருஷோகவை நாராயணஹா சோகாமயத பிரஜாசுஜே ஏதி அப்படின்னு தொடங்குகிறது மகாநாராயண உபனிஷத்து. அப்படி ஸ்ரீமன் நாராயணன் பரமாத்மா அப்பேற்பட்ட அந்த பரம்பொருள் உயிர்களை படைக்க விரும்பினார். அவரிடமிருந்து நான்முகன் பிறந்தான். அந்த நான்முகனிடமிருந்து ருத்ரன் பிறந்தான், இந்திரனும் பிறந்தான். 12 சூரியர்களும் ருத்ரர்களும் வசுக்களும் ரிஷிகளும் பிரஜாபதிகளும் தேவர்களும் பிறந்தன. ஆசஜத் நாராயணாத் பிரம்மா ஜாயதே, நாராயணாத் ருத்ரோ ஜாயதே, நாராயணாத் இந்திரோ ஜாயதே அப்படின்னு அந்த உபனிஷத் சொல்லிட்டு போறது. பூர்வோ தேவாக சமுத்பத்தியந்தே, அற்புதமான உபனிஷத் வாக்கியம். இதையெல்லாம் எடுத்து சொல்றார். இப்படி பரம்பொருள் ஸ்ரீமன் நாராயணம் என்றுதான் உலகங்கள் தோன்றுகின்றன. ஏகோகவை நாராயணோ ஆசீத் பிரம்மான ஈசானா. அற்புதமா அப்படி அந்த பரமாத்மா பிரளய காலத்துல நாராயண் ஒருவனே இருந்தான். பிரமனும் இல்லை, சிவனும் இல்லை. ஏகோகவை நாராயணோ ஆசீத் ந பிரம்மா ந ஈசானா. பிரம்மாவும் இல்லை, ஈசானனும் இல்லை. ச முனிர் பூத்வா சமசிந்தயத் ததயேதே தியானாஜ்ஜாயந்தே விஸ்வா விஸ்வோ ஹிரண்ய கர்ப்போக்தி யமவர்ணுர த்ரேந்திராஹ. அப்படி அந்த பிரம்மா உலகை படைக்க சிந்தித்தான். அவனுடைய தானத்தில் தான் உலகும் பிரமனும் அக்னியும் வாயுவும் யமனும் வர்ணனும் ருத்ரனும் இந்திரனும் தோன்றினார்கள் அப்படின்னு அந்த வேதாந்த வாக்கியங்களை எல்லாம் எடுத்துரைக்கிறார். நாராயண பரபிரம்ம தத்துவம் நாராயண பரஹா. அந்த நாராயணனே பரபிரம்மா பரம்பொருளா இருக்கிறான். அதை குறித்த அந்த பரதத்துவ நிர்ணயத்தை எல்லாம் செய்து கொண்டே வருகிறார் ஸ்ரீ விஷ்ணு சித்தர். இப்படி அந்த எம்பெருமான் தான் பரதத்துவமாக இருக்கிறான். நாராயணாத் பரோதேவஹா அப்படின்னு சொல்லக்கூடிய இதிகாச புராணங்கள் இருந்து எடுத்து சொல்றார் எல்லா விஷயங்களையும். யதா சர்வேஷு தேவேஷு நாஸ்தி நாராயணாத் பரஹ ததா மந்தேஷு சர்வேஷு
ந மந்தரோ அஷ்டராக்ஷரா. ஆக நாராயணனுக்கு எவ்வாறு நாராயணனை காட்டிலும் மேலான தேவன் இல்லை, அதே போல அந்த திருமந்திரார்த்தம், அந்த திருமந்திரம், அந்த அஷ்டாட்சரம் அதை காட்டிலும் மேலான மந்திரம் இல்லை. இது போன்ற எல்லா உபனிஷத் வாக்கியங்களையும் எடுத்து அற்புதமாக காட்டுகிறார். ஆக சமஸ்த தேவர்களையும் வைத்துக் கொண்டு நாராயணன் ஒருவனே பரனாய் இருப்பது போல கண்ணன் அல்லால் தெய்வமில்லை என்று நாமும் சொன்னோம், நமரும் சொல்மீன் என்றார். இப்படி இந்த நாராயண பரத்துவத்தை எல்லாம் எடுத்து அற்புதமா காமிக்கிறார். அந்த வித்யா சுல்கம் கட்டியிருந்த கிளி, அந்த பொற்கிளி, அது தானே வளைந்து இவர் திருக்கையை தீண்ட விரைந்து கிளி அறுத்தான் என்கிறபடியே அதனை அறுத்தருளினார் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமா குரு பரம்பரை ஆராயணப்படியில இன்னும் அநேக விஷயங்களை எடுத்து காட்டி ரொம்ப அற்புதமாக சொல்லுகிறார்கள். இப்படி பகவத் கிருபை என்று உகந்தார் ஆழ்வார். எப்ப பொற்கிளி தன் கைக்கு வந்ததோ இது பகவத் கிருபை. இது மேற்கொண்டு நம்ம திவ்யார்த்த திவ்ய வாசிக்கலாம். அதை கண்ட அரசனும் புரோகிதரும் மற்றும் பல பண்டிதர்களும் ஆழ்வாரை அடிபணிந்து மிக புகழ்ந்து அவரை பட்டத்து யானையின் மேலேற்றி குடை சாமரம் மகா தோரணம் முதலியவற்றை தாங்களே பரிமாறிக்கொண்டு கூடவே இருந்து திருவீதிகளிலே மகோத்சவம் செய்வித்தார்கள். அப்ப அந்த பொற்கிளி தாமே வளைந்து கொடுத்து ஆழ்வார் திருக்கையிலே வந்து சேர்ந்தது. அப்ப இத்தனை மத தலைவர்கள் சித்தாந்திகள் வந்தாலும் இந்த ஆழ்வார் பரத்துவத்தை நிர்ணயம் செய்து காண்பித்தார். அதைத்தான் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தான். அந்த தனியின் வர்றப்ப இன்னும் விளக்கமா சொல்றேன். இப்படி அரசனும் அந்த புரோகிதரும் மக்கள்களும் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஆழ்வாரை அடிபணிந்து அவரை பட்டத்து யானையின் மேல் ஏற்றி குடை சாமரம் மகா தோரணம் போன்றவற்றை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பெரிய உற்சவமா நடக்கிறது. பெரியாழ்வார் இருந்துள்ள அந்த உற்சவம் யானைக்கு மேல. அக்காலத்தில் அவர் பண்டிதர்கள் அனைவருக்கும் தலைவராய் விளங்கினமையாலே ராஜா அவருக்கு பட்டர் பிரான் என்று திருநாமம் சாத்தி. உடனே ராஜா அவருக்கு பட்டர் பிரான்கிற திருநாமத்தை சாத்துறார். அப்ப பிரான்னா ரொம்ப கருணை உள்ளவன் அர்த்தம். பட்டர் பிரான் அப்படின்னு சொன்னா உயர்ந்த, அது ஒரு உயர்ந்த ஸ்தானம். அப்பேற்பட்ட அந்த ஸ்தானத்தை கொடுக்கிறார். பட்டர் பிரான் கோதை சொன்னேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப பட்டர்னு சொன்னாலே மேற்ஸ்தானம். அந்த ஸ்தானம் மட்டும் இல்லை, அவர் பிரானா இருக்கார், நற்குண உடையவரா இருக்கார், கருணையோடே வந்து அந்த பரத்துவத்தை ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். மேற்கொண்டு திருப்பல்லாண்டு பாட போறார். எல்லாத்தையும் மனசுல உத்தேசம் பண்ணிதான் பட்டர் பிரான் என்கிற திருநாமத்தை அவர் அடையும்படி செய்தான். வடபெரும் கோயிலுடையான். இப்படி அவருக்கு பல திருநாமம். பெரியாழ்வார்னு திருநாமம், அது மலபாலமாமணி காட்டி கொடுத்த திருநாமம். பட்டநாதன்னு திருநாமம். விஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம், விஜகுல திலகம்னு திருநாமம். விஷ்ணு சித்தன்னு திருநாமம். வேதப்பையின் கொள்ள வல்லவர்னு திருநாமம். மெய்நாவன், அவருடைய நாக்குல சத்தியம்தான் வரும். ஏன்னா வால்மீகி ராமாயணத்துல நாரதர் வால்மீகிக்கு சொல்லாத விஷயத்தையும் வால்மீகிக்கு எம்பெருமான் காட்டாத விஷயத்தையும் இவர் காட்டி கொடுத்துள்ளார். அதனால மெய்நாவர்னு திருநாமம். அப்புறம் புத்தூர் கோன், அந்த அந்த வெள்ளிபுத்தூருக்கே இவர் ராஜா. அப்புறம் மறைவானன்னு திருநாமம், புதுவை பட்டன்னு திருநாமம். இப்படி அநேக திருநாமங்கள் இருக்கு பெரியாழ்வாருக்கு. அதுல இந்த தேசத்து ராஜா ஸ்ரீ வல்லபதேவ பாண்டியன் சாத்தின திருநாமம் தான் பட்டர் பிரான் என்ற திருநாமம் சாத்தி பல விருதுகளை எல்லாம் கூறி வரும்படி கட்டளையிட்டான். இந்த பேர்களை எல்லாம் சொல்லி பெரியாழ்வார் பராக், புதுவைக்கோன் பிரான் பராக் அப்படின்னு சொல்லி விருதுகள்லாம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அப்படியே பலரும் பல விருதுகளை கோஷிக்க, திருச்சின்னம் ஒளி செய்ய, வெற்றி சங்கம் எடுத்துவத, இப்படி வைபவத்துடனே ஆழ்வார் மகோத்சவம் கண்டருள்வதை பார்த்து ஆனந்திக்க விரும்பிய பரமபதநாதன் பார்த்தார். ஆழ்வாருக்கு வைபவமா இருக்கு, நாம தான் அனுப்பிச்சு வச்சோம். அப்படி அந்த விரும்பிய பரமபதநாதன் பிராட்டியுடனே பெரிய திருவடியின் மீதேறி எதிரில் வந்து தோன்றினான். வடப்பெருங்கோயிலுடன் தானே அமிச்சார்.
பரமபதநாதன்னு ஏன் சொல்லணும்னு கேட்டா அது பல்லாண்டு வியாக்கியானத்துல அப்படி வருது. அந்த வியாக்கியானத்துல சொல்லப்பட்ட அந்த விஷயத்துக்கு அனுகூலமா பரமபதநாதன்னு சொல்லியிருக்கு. அப்படி பெரிய திருவடி மேல மீதேறி காட்சி கொடுக்கிறான் எம்பெருமான். பிராட்டியோடே கூட வந்து மகனுடைய மகோத்சவத்தை காண வரும் மாதா பிதாக்களைப் போலே தம்முடைய உற்சவத்தை காண வந்த திருமாலை கண்ட ஆழ்வார் சிறிதும் செருக்கு கொள்ளாமல், நான் இப்படி வந்திருக்கேன், பரத்துவ ஸ்தாபிதம் பண்ணியிருக்கேன், ராஜா எனக்கு பட்டர் பிரான்னு திருநாமம் சூட்டி யானைக்கு மேல ஏத்தி பல விருதுகள்லாம் எனக்கு சொல்லி காலம் முதலான தாளங்கள்லாம் வாத்தியங்கள்லாம் ஓத சின்னங்கள் எல்லாம் பரிமாற அந்த மதுரை வீதியிலே யானைக்கு மேலே நான் வந்து கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த எம்பெருமான் தோன்றினான். இப்படி என்ன பார்க்க பரமநாதனே வந்துட்டான் பிராட்டியோட. அதுவும் பெரிய திருவடி மேல் ஏறிக்கொண்டு கருடாரூடனாக அந்த எம்பெருமான் வந்துள்ளான் அப்படிங்கிற செருக்கு ஆழ்வாருக்கு துளியும் இல்லை. அப்படி செருக்கு கொள்ளாமல் அந்த தேவாதி தேவனுடைய சர்வஜத்துவம் முதலிய திருக்குணங்களை அனுசந்திப்பதற்கு முன்னே அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் வந்திருக்கான். சௌலபியம் இருக்கு, சௌசீல்யம் இருக்கு, சௌஹார்தம் இருக்கு. அந்த அந்த எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்கலாமா அப்படின்னு ஆழ்வாருக்கு ஒரு பரவசம். ஆனால் அப்படி செல்லாமல் அந்த திருக்குணங்களை எல்லாம் அனுசந்திப்பதற்கு முன்னே சௌந்தரிய சௌகுமாரியங்களில் கண் செலுத்தி, அப்ப எம்பெருமான் வந்து பார்க்கிறான். சௌந்தரியம் அப்படி இருக்கு, சௌந்தரியமும் இருக்கு, லாவண்யமும் இருக்கு. காட்டவே கண்ட பாதகமலம் நல்லாடையுந்தி தேட்டர முதலபந்தம் திருமார்பு கண்டம் செவ்வாய் வாட்டமில் கண்கள். இதுவரைக்கும் சௌந்தரியம் அவயவ சோபைன்னு பேரு. வாட்டமில் கண்கள் வரைக்கும் அவயவ சோபை. காட்டவே கண்ட, அங்க நிறுத்திக்கணும். காட்டவே கண்ட பாதம் சொல்லக்கூடாது. காட்டவே கண்ட பாதகமலம் வாட்டமில் கண்கள், அது வரைக்கும் சௌந்தரியம் அவயவ சோபைன்னு பேரு. சௌகுமாரியம் அதற்கு மேல சொல்ல போறா, அதுதான் மேனி. அந்த மேனிங்கிறதுக்கு தான் சமுதாய சோபை லாவண்யம்னு பேரு, சௌகுமாரியம். அந்த சௌந்தரிய சௌகுமாரங்களில் கண் செலுத்தி அவற்றையே சேவித்து ஈடுபட்டு ஆழ்ந்து பக்தி பரவசராய். அப்ப பார்த்தார் அந்த எம்பெருமானுடைய குணத்தை அனுபவிக்க போன்னு நினைச்சார். அவன் வந்த அழகு, அந்த கருட சேவை அழக பார்த்தார். இப்போ அற்புதமா கருட சேவை நடக்கிறது ஸ்ரீவில்லிபுத்தூர்ல, திருவாடி பூரத்துல. திவிதேசத்து எம்பெருமான்கள்லாம் ஏழ்றா அந்த கருடாரூடனாக. விருந்தாவனத்தை கண்டமைன்னு சொல்லி ஆண்டாளுடைய மங்களாசாசனம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கருடாரூடனாக வந்தான். அந்த சௌந்தரிய சௌகுமாரியங்கள்ல ஈடுபட்டு அதிலே ஆழ்ந்து பக்தி பரவசராய், அதனால தம்முடைய நிலைமையும் எம்பெருமானுடைய நிலைமையும் மறந்து தன் சொரூபத்துக்கு சேர எம்பெருமான்ட்ட என்ன கேட்டிருக்கணும்? உன் திருவடியைத்தானு கேட்டிருக்கணும். அதை மறந்தாச்சு. அப்பேற்பட்ட அந்த எம்பெருமானை அனுபவிக்க போறோம். உயர்நலம் உயர்வர உயர்நலம் உடையவன் எவனவன்னு அனுபவிச்சிருக்கணும். திருக்கண்டேன் பொன்மேனி கண்டேன், திகழும் அருக்கம் ஐநிறமும் கண்டேன், செருக்கிணரும் பொன்னாளி கண்டேன், புரிசங்க கை கண்டேன், என்னாளி வண்ணன் பால் என்றுன்னு சேவிச்சிருக்கலாமோ? அதெல்லாம் அவர் சேவிக்கிற. அப்புறம் பார்த்தார் அந்த நிலைமையும் மறந்து காலம் நடையாடாத பரவதத்திலே இருக்கும் இந்த பரமபுருஷன் காலம் நடையாடுகிற இந்த லோகத்தில் வந்து நிற்கிறானே. அப்ப அங்க காலம் ஒண்ணும் கிடையாது. அங்க அவருக்கு ஒரு பயமும் கிடையாது. எந்த பூதனையோ சகடாசுரனோ தேனுகாசுரனோ பகாசுரனோ எந்த அசுரனும் அந்த பரவத்துல நுழைய போறது இல்லை. அங்க வந்து பயமே இல்லை எம்பெருமானுக்கு. இருந்தாலும் ஆழ்வார்கள் அங்கேயும் ஏதாவது இருக்குமோன்னு பயப்படுறா. அங்க நீங்க நினைச்சுக்கிற மாதிரி ஒரு பயமும் இல்லை. ஹாவு ஹாவு ஹாவுன்னு சொல்லி அங்க சாமகானம் கோஷமா இருக்கு. அந்த பயத்துல ஆதிசேஷன் கூட நெருப்ப கக்கறார். வேற ஒன்றும் பயம் இல்லை. இங்க எம்பெருமானுக்கு ஒரு கஷ்டமும் இல்லை, எந்த அசராலும் வரப்போறது இல்லை அப்படின்னு சொல்லி பெரியோர்கள் எல்லாம் அந்த வியாக்கியானத்துல இவ்வளவு பயப்படுகிறார்களே அப்படின்னா அது எம்பெருமான் மேலே உள்ள பரிவு. அப்ப எல்லோருக்கும் பரிவு இருக்கு. இந்த திவிதேசத்துல உள்ள
இந்த பூலோகத்தில் உள்ள எல்லாருக்கும் பரிவு இருக்கு. அதே மாதிரி எங்க பரமபதத்துல அந்த சாமகானம் பண்ற காலத்துல அந்த ஸ்வரம் மேலோங்கி நிற்க இங்க என்ன ஆபத்து வந்ததோன்னு சொல்லி ஆதிசேஷன் நெருப்ப கக்கற. அப்புறம் ஒரு ஆபத்தும் இல்லை. அது சாமகானம் பண்ணி அந்த எம்பெருமானுக்கு நித்தியகைங்கரியம் செய்து வருகிறார்கள். அதெல்லாம் வெறும் பரிவு. ஆனால் இவருக்கு இருந்ததோ பொங்கும் பரிவு. இப்படி இந்த காலம் நடையாட தேசத்தில் இருந்து இந்த காலம் நடையாடுகிற அப்படின்னா அந்த தேசத்துல காலம் கிடையாது. காலம் மட்டும் இல்லைன்னா யாரும் தொந்தரவு கிடையாது. யாராலையும் எந்த திருஷ்டி பாதைகளும் வராது. ஆனா இந்த லோகத்துல அப்படி இல்லை. கொஞ்சம் நல்லா போனாலே ஊர்ல எல்லாரும் பாக்குறா. சாட்சாத் எம்பெருமான் கேடாருடன் வந்திருக்கான். அப்படி இந்த லோகத்துல வந்து நிற்கிறானே அப்படின்னு இந்த எப்பேற்பட்ட இவனுக்கு என்ன தீங்கு வருமோ என்று மிகவும் அஞ்சி வயறு பிடித்து குழந்தை ரோட்ல விளையாண்டு இருக்கும் வீதியில. எல்லாரும் அந்த குழந்தைய கொண்டாடுவா. நல்லா ஓடுறான்னு. உடனே அந்த அம்மா மண் எடுத்து குழந்தைய சுத்தி போடுவா. வயிறு பிடிப்புதுன்னு. ஐயோ என் குழந்தைக்கு இப்படி சொல்லிட்டாலே ராத்திரி சாப்பிடுவானா தூங்குவானா அப்படிங்கிற ஒரு பயம். அந்த வயிறு பிடித்தல் பெரியாழ்வாருக்கு சொரூபமாகவே இருக்கு. இதெல்லாம் சீவஜன பூஷணத்துல மங்களாசாசன அந்த பகுதியில ரொம்ப விரிவா சொல்லப்பட்டிருக்கு. மங்களாசாசனம் ஸ்வரூப விருத்தமோ வெண்ணில் அப்படின்னு எடுத்து அற்புதமாக காண்பிக்கிறார் பிள்ளைலோகாச்சாரியர். அப்படி அஞ்சி இந்த திவ்ய மங்கள விக்கிரகத்துக்கு எந்த விதமான அவத்தியமும் நேரிடாது இருக்க வேணும். இதுக்கு ஏதும் குறை வந்துடக்கூடாது, திருஷ்டி தோஷம் வந்துடக்கூடாதே என்று மங்களாசாசனம் பண்ணுகிறவராய் யானை மணிகளையே தாளமாக கொண்டு உடனே பார்த்தார் எம்பெருமானுக்கு பல்லாண்டு சேவிக்கணும். சிதந்தே புண்டரீகாட்ச எம்பெருமான போற்றி பாடணும். அதற்காக ஒரு கையில ஒரு தாளம் வேண்டாமா? அதற்காக யானைக்கு மேல இருந்த மணியை எடுத்து திருப்பல்லாண்டு என்னும் திவ்ய பிரபந்தத்தை பாடினார். அனந்தரம் ஆழ்வார் தம்மை சரணமடைந்த பாண்டிய குலபதியை குளிர கடாட்சித்து எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடியாச்சு. எம்பெருமான் முழுக்க பல்லாண்ட கேட்டு ஆழ்வாருடைய மங்களாசாசனத்தை பெற்றுக் கொண்டார். இப்போ அந்த உற்சவம் நடக்கிறது. இப்ப எல்லாம் ஒரே கடைவீதி நெருக்கமா இருக்கு. அங்க ஆழ்வாருடைய திருப்பல்லாண்டு அவதார உற்சவம் நடக்கிறது. குளிர கடாட்சித்து பாகவத கோஷ்டியிலே ஒருவனாக்கி விட்டு ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தருளினார். அப்ப அந்த ராஜாக்கும் கடாட்சம் பண்ணார். ராஜா விழுந்து சேவிச்சார். அப்படி அந்த பொற்களில் கிடைத்த பொருள்களை எல்லாம் வடப்பெரும் குயிரான் பெருமாள் திருமுன்பே வைத்து தண்டன் சமர்ப்பித்து அந்த பொருளால் அங்கே கோபுரம் கட்டிவித்து பழையபடி நந்தவன கைங்கரியமே நடத்தி கொண்டு வருகையில் இப்படி அவர் அந்த பொற்கிளி மூலமா நிறைய பணம் வந்தது. அதெல்லாம் கொண்டு போய் எம்பெருமானுக்கு திருக்கோயில் எல்லாம் கட்டி வித்து பழையபடி நந்தவனத்துக்கு சென்று புஷ்பமாலை தொடுத்து எம்பெருமானுக்கு சாத்த ஆரம்பிக்கிறார். அப்படி கிருஷ்ணாவதாரத்திலே மிகவும் ஈடுபட்டு ஆழ்ந்தவர் ஆகையாலே அப்ப இந்த ஆழ்வார் அவதரித்ததே கிருஷ்ணாவதாரத்துக்காகத்தான். ஆக நம்மாழ்வாரும் பெரியாழ்வாரும் திருமகளாரும் கிருஷ்ணாவதாரத்திலே ஈடுபட்டவர்கள். குலசேகர ஆழ்வார் ராமாவதாரத்திலே ஈடுபட்டார். இப்படி அந்த ஆழ்ந்த அந்த அனுபவத்தாலே அதையே அனுபவத்தால் உண்டான ஆனந்தம் உள்ளடங்காமையாலே பெருகவே அதை பிரபந்த முகமாக வெளியிடத் தொடங்கி திருமொழி பெரியாழ்வார் திருமொழி என்னும் திவ்ய பிரபந்தத்தையும் அருளி செய்தார் அப்படின்னு இதுல காட்டப்பட்டிருக்கு. இப்படி இந்த ஆழ்வாருக்கு அமைந்த உயர்ந்த அந்த பெருமை ஆணிதன்னில் சோதியனால் ஆதரிக்கும் ஞானியருக்கு ஒப்போர் இலை என்று நாம பார்த்தோம். அப்ப இவருக்கு என்ன ஊற்று? மங்களாசாசனம் செய்வதிலேயே ஊற்று. அப்ப மங்களாசாசனத்தையே சொரூபமாக கொண்டுள்ளார். அத எடுத்து காட்டுறார் 17வது ஸ்லோகத்துல. 18வது ஸ்லோகம் மங்களாசாசனத்தின் மற்றுள்ள ஆழ்வார்கள் தங்கள் ஆர்வத்து அளவுதானன்றி பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர் வீரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர். இது 3வது பாட்டு. ஏன்னா திருப்பல்லாண்டுக்கும் பெரியாழ்வாருக்கும் 5 பாசனம் வச்சிருக்கார் ஸ்ரீ மனவாளவன் உபதேச ரத்னமாலையில். மங்களாசாசனத்தில் எம்பெருமானுக்கு மங்களாசாசனம் பண்ணுகையில் மற்றுள்ள ஆழ்வார்கள் இன்னும் இருக்கிற ஆழ்வார்களுடைய
தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்றி, அந்த ஆழ்வார்களை காட்டிலும் இவருக்கு எம்பெருமான் மீது அன்பு மிக அதிகம். அதனால மற்ற ஆழ்வார் மங்களாசாசனம் பண்ணுவா, எல்லோரும் போற்றுவர்கள் எம்பெருமான. ஆனா இவருக்கு அது நித்தியமா இருக்கும், அவளுக்கு அது அப்பப்ப வந்து போகும். எம்பெருமானுக்கு பல்லாண்டு பாடுறதும், எம்பெருமான குணானுபவங்களாலே மங்களாசாசனம் செய்வதும், அவனுடைய குணத்தை அனுபவிக்கின்ற காலத்திலும் அந்த சௌந்தரியத்தின் சௌகுமார்த்தியை நினைத்து பார்த்து, இந்த லோகத்துல இந்த எம்பெருமானுக்கு என்ன வந்துருமோன்னு நினைத்தே பாசுரம் பாடுறார். அதனால இவருக்கு இந்த குணம் நித்தியமா இருக்கு. அவர்களுக்கு அது காதாச்சித்கம், அப்பப்ப வந்து போறதா இருக்கு. அதனால தங்கள் ஆர்வத்து அளவுதான் அன்றி பொங்கும் பரிவாலை வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான். அப்ப எல்லாருக்கும் பரிவு, அவருக்கோ பொங்கும் பரிவு. எம்பெருமானுக்கு போனகம் சமர்ப்பிக்கணும். சில பேர் அப்படி பிரசாதத்தை அப்படியே கொண்டு வந்துருவா, அந்த பாத்திரத்தோட அப்படியே குழம்ப கொண்டு முன்னால வச்சிருவா. சாத்து முதல்லாம் வச்சிடுறோம். நெடியமுது, கரியமுது, மோரமுது, தயிரமுது, திருக்கண்ணமுது எல்லாம் கொண்டு வச்சிடுறோம். சில பேர் அப்படி பண்ணல. கொஞ்சம் சாதம் எடுத்து பருப்பு போட்டு அதுல நெய் சேர்த்து பிசைஞ்சி அதுல 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 நெடியமுது சேர்த்துக்கிறார். திரும்ப சாதம் எடுத்து பருப்பு சேர்த்து நெய் சேர்த்து சாத்தமுது எடுத்துக்கிறார். இன்னும் இன்னும் திரும்ப சாதம் எடுத்து அதுல மோர் சேர்த்து மோரமுது எடுத்துக்கிறார். அந்த தயிர் சாதத்துக்கு மேல எம்பெருமானுக்கு மா பழா வாழை முக்கணியெல்லாம் வச்சுக்கிறா. திருக்கணமத்தை தனியா வச்சுக்கிறா. அப்ப எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கிறார். நேர கொஞ்சம் கொஞ்சம் வச்சு பிரசாதத்தை அம்சி பண்ணிட்டேன், மிச்சத்தெல்லாம் இங்கேருந்தே கையை காமிச்சிட்டேன்னு சொன்னா அது பரிவு இல்லை. எல்லாத்தையும் அப்படியே கொண்டு போய் சமர்ப்பிச்சா அது பரிவு. அதையே பிரசாதமா நெய் விட்டு பால் விட்டு மோர் விட்டு சேர்த்து உருண்டையா உருட்டி அதுல அதுக்கு மேல துளசியெல்லாம் வச்சு அப்ப எம்பெருமானுக்கு கண்ட்ரோல்ல பண்ணா அது பொங்கும் பரிவா இருக்கு. மற்ற ஆழ்வார்கள்லாம் அப்படியே காமிச்சிடுறா. பெரிய ஆழ்வார் அப்படி இல்லை. ஒவ்வொரு பிரசாதத்தையும் பக்குவமா பிசைஞ்சி அந்த தாயானவள் அவளுக்கு சுத்தத்தோட பண்ணி சுத்தமான பாத்திரத்தை எடுத்து நல்லா பிசைஞ்சி அந்த குழந்தைக்கு எப்படி ஊட்டுவாளோ அதே போல பொங்கும் பரிவாலே வில்லிபுத்தூர் பட்டர்பிரான் பெற்றான் பெரியாழ்வார் என்னும் பெயர் அப்படின்னு சொல்றார். அதற்கு மேலாக அவர் பாடின திருப்பல்லாண்டுக்கு என்ன பெருமை. நேர திருப்பல்லாண்டு உபன்யாசத்துக்கு போலாம். அதற்கு முன்னால எதுக்கு இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்றேன்னா, இதையெல்லாம் அறிந்து தெரிந்து கொண்டு திருப்பல்லாண்டுக்குள்ள பிரவேசம் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்காக கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகளைக்கெல்லாம் ஆதி திருப்பல்லாண்டு ஆனதவும் வேதத்துக்கு ஓம் என்னுவது போல் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலால். அப்ப கோது இலவாம் அப்படின்னா என்ன? ஒரு குற்றமுமே இல்லாத, இங்க அசாரமே இல்லை, எல்லாமே ரொம்ப சாரமா இருக்கு, சாரதமமா இருக்கக்கூடிய விஷயம். கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகளைக்கெல்லாம், அந்த ஆழ்வார்கள் அருளி செய்த அந்த சாஸ்திர ரூபமான அந்த திவ்ய பிரபந்தங்களுக்கெல்லாம், அதான் கோதிலவாம் ஆழ்வார்கள் கூறுகளைக்கெல்லாம். திரைகுண்ய விஷயாக வேதாகான்னு சொல்லி வேதத்துல சத்துவகுணம் மட்டும் இல்லை, ரஜசு தமசு எல்லாம் சார்ந்திருக்கும். இதிகாச புராணங்கள்ல எம்பெருமான பத்தி மட்டுமல்ல மற்றைய கதைகளும் மேலோங்கி இருக்கும். அதெல்லாம் அல்பசாரமா உள்ளது. ஆனா இந்த திவ்ய பிரபந்தமும் சாரதமமா இருக்கு. அதான் கோது இலவாம் ஆழ்வார்கள் கூறுகளைக்கெல்லாம். அப்பேற்பட்ட உயர்ந்த கலை இந்த திவ்ய பிரபந்தம். அதுல திருப்பல்லாண்டு என்கிற திவ்ய பிரபந்தம், திருப்பல்லாண்டு ஆதியானதமும். அப்ப திருப்பல்லாண்டதான் முதல்ல வச்சிருக்கார் ஸ்ரீமன் நாதமுனிகள். அப்ப ரகசிய திரயத்தையும் சொல்ல வந்தது திவ்ய பிரபந்தம். அதுல அஷ்டாட்சரி ஓம் நமோ நாராயணாய, அதுல ஓம்ங்கிற எழுத்துக்கு சேர எல்லா மங்களத்தையும் கொடுக்கணும், தானும் மங்களமா இருக்கணும். அப்ப அந்த மங்களத்துவம் தமக்கு இருக்கணும், எல்லா வஸ்துக்களையும் மங்களமா ஆக்கணும். அப்பேற்பட்ட ஒரு பிரபந்தமா இந்த திருப்பல்லாண்டு இருக்கு. வேதத்துக்கு ஓம் என்னுமது போல், வேதங்களுக்கு பிரணவம் போலே ஓங்கார பிரபவோ வேதாகா. அப்ப இந்த ஓம்ங்கிற அந்த பிரணவத்துக்குள்ள
வேதங்கள் எல்லாமே அடங்கி இருக்கு. அப்பேற்பட்ட அந்த வேதத்துக்கு உள்ளதுக்கெல்லாம் தான் சுருக்காய். அப்ப உள்ளதுக்கெல்லாம் ரொம்ப சுருக்கமா இருக்கு. அர்த்தங்கள் எல்லாம் ரொம்ப சங்கிரகமா இருக்கு. திருப்பல்லாண்டே 200 பாட்டு இருந்தா என்ன செய்யறது? திருப்பல்லாண்டே 1000 பாட்டு இருந்தா என்ன செய்யறது? 1000மும் பாடுறதுக்கு சக்தி இருக்கு ஆழ்வாருக்கு. இருந்தாலும் 12ன்னு வச்சுட்டு போயிருக்க. அதனால சுருக்கமா இருக்கு. தான் மங்களமாதலால். அப்போ தான் மங்கள ஸ்வரூபமா இருக்கு. எல்லாருக்கும் மங்கள ஸ்வரூபத்தை அது குடிக்கிறது. இத்தனை பெருமை இருக்கு அதுக்கு. அதுல திருமந்திரம், அந்த திருமந்திரத்திலே பிரதம பதம் வந்து ஓம்ங்கிற பதம். அந்த ஓம்ங்கிற பதத்துக்கு சேர இந்த திருப்பல்லாண்டு தொடங்குகிறது. அப்போ ஆ ஊ மானு 3 எழுத்து இருக்கு. அது நேர அமரநாதிபிரான் அப்படிங்கிற பிரபந்தத்தோட பிரணவார்த்தம் முடியுது. அப்புறம் நம பதார்த்தம் கந்துனின் சிறுத்தாம்பு அதையும் எடுத்துக்காட்டுறார் ஸ்ரீ மணவாள உபதேச ரத்னமானில். வாய்த்த திருமந்தரத்தின் மத்திமமாம் பதம்போல் சீர்த்த மதுரகவி செய்களையை ஆர்த்த புகழ் ஆரியர்கள் தாங்கள் அருளிச் செயல் நடுவே சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. அப்ப முதலாயிரத்தை முடிக்கணும். ஓம் நமகான்னு முடியட்டும். அந்த 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 நம பதார்த்தத்தை சொல்ல வந்தது கண்ணின் சிறுத்தாம்பு பிரபந்தம். அதனால சேர்வித்தார் தாத்பரியம் தேர்ந்து. அந்த தாத்பரியத்தை நன்று உணர்ந்தவர்கள் மேலை தலைமுறையோர், கற்றுணர்ந்த மேலை தலைமுறையோர், அந்த பூர்வாச்சாரர்கள் நன்கு அறிந்தவர்கள். அதனால ஓம் நமக அதோட முதலாயிரம் முடியது. அப்படி அந்த திருமந்திரத்துக்குள்ளே பிரணவத்துக்கு உண்டான ஏத்தத்தை இந்த திருப்பல்லாண்டு சொன்னதுனாலே ஆதி திருப்பல்லாண்டு ஆனதும் உள்ளதுக்கெல்லாம் சுருக்காய் தான் மங்களமாதலான்னு அப்படி அந்த சொல்லமைப்பு அற்புதமாக பிரயோகப்படுத்தியுள்ளார் ஸ்ரீ மணவாளமாமி. அப்புறம் காட்டுற உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான். இவ்வளவு பெருமை சொல்லியாச்சு பல்லாண்டுக்கு. இருந்தாலும் மணவாள மாமனிகளுக்கு திருப்தி இல்லை. அதனால திரும்ப ஒரு பாசனம் 5வது பாசனமா சொல்ற. 16வது பாட்டிலேருந்து 20 பாட்டு வரைக்கும் 5 பாட்டு பெரியாழ்வாருக்கும் அவருடைய பிரபந்தத்துக்குமா வைத்து மங்களாசாசனம் செய்கிறார். வாலி திருநாமம் பாடுகிறார் ஸ்ரீ மணவாள மாமுனிகள். உண்டோ திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான், உண்டோ பெரியாழ்வார்க்கு ஒப்பொருவர், தந்தமிழ் நூல் செய்தரும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கலையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்துவார். அப்போ தந்தமிழ் நூல் செய்தரும் ஆழ்வார்கள் அழகியதா இருக்கக்கூடிய இந்த திராவிட பாஷையில திவ்ய பிரபந்த சாஸ்திரத்தை ஆழ்வார்கள் செய்தார்கள். அப்படி அந்த கலைகளுக்குள்ளே திருப்பல்லாண்டுக்கு உண்டோ ஒப்பதோர் கலை. அப்ப திருப்பல்லாண்டு மிக மிக பெருமை படைத்ததாக இருக்கிறது. அந்த திருப்பல்லாண்டுன்னு சொல்லக்கூடிய அந்த கலைக்கு இது எல்லாம் கலைகள் தான். இருந்தாலும் திருப்பல்லாண்டையே ஒரு கலை என்று காண்பித்து கொடுத்து அந்த திருப்பல்லாண்டை தனி பிரபந்தமாக காட்டியுள்ளார்கள் நம் முன்னோர்கள். அப்பேற்பட்ட திருப்பல்லாண்டுக்கு ஒப்பதோர் கலைதான் உண்டோ, பெரியாழ்வாருக்கு ஒப்பார் ஒருவர் உண்டோ. அப்ப ஆழ்வார்களுக்குள்ள இவருக்கு இருக்கிற பொங்கும் பரிவு, அதனால பெரிய ஆழ்வார்னு பெயர் பெற்றார். தந்தமிழ் நூல் செய்தரும் ஆழ்வார்கள் தம்மில் அவர் செய்கையில் பைதல் நெஞ்சே நீ உணர்ந்தவார். அப்ப அந்த திருப்பல்லாண்டுக்கு உண்டான சமமா வேற ஒரு பிரபந்தமும் இல்லை என்று காண்பித்து கொடுக்கிறார். இத்தனை பெருமை இருக்கு அந்த திருப்பல்லாண்டுக்கு. அப்பேற்பட்ட அந்த திருப்பல்லாண்டுக்குள்ள பிரவேசிக்கலாம். அதுக்கும் 2 தனியன்கள் இருக்கு. முதல் தனியன் ஸ்ரீமன் நாதமுனிகள் அருளி செய்த தனியன். குருமுகமனதீத்ய பிராக வேதான சேஷான் நரபதி பரிக்ளுப்தம் சூல்கமாதாதுகாமஹ ஸ்வசனமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் திஜகுல திலகந்தம் விஷ்ணு சித்தம் நமாமி. அப்ப குருமுக அனதீத்ய ஆச்சாரிய முகமாக ஒரு கல்வியும் கற்காமலே. அப்ப அந்த ஆழ்வார்களுக்கெல்லாம் தனியா ஆச்சாரியால் கிடையாது. வால்மீகி ராமாயணம் பாடினார், நாரதர் ஆச்சாரியாரா வந்தார், அப்புறம் பிரம்மா தான் அவருக்கு அதை எடுத்து கொடுத்தார். வியாசர் பாரதம் ஆடினார், அவருக்கும் ஆச்சாரியன் உண்டு. இப்படி ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாம யாரும் எந்த பிரபந்தமும் பாடல. ஒரு ஆச்சாரிய அனுகிரகம் இருந்தது. ஆனா அந்த ஆழ்வார்களுக்கோ பிரதமாச்சாரியன் அந்த பெரிய பெருமாள் தான். பீதகாடை பிரானார்
பிரம குருவாகி வந்து அப்ப இவாளுக்கு வந்து இந்த லோகத்துல ஆச்சாரியர் யாரும் இல்லை, எம்பெருமான் தான் ஆச்சாரியன். அதனால குருமுக அனத்தீத்திய, ஒரு ஆச்சாரியன் முகமாக ஒரு கல்வியும் கற்காமலே ராகவேதான் அசேஷான், பகவத் கிருபையினாலே அசேஷான் வேதான், அந்த வேதங்கள் எல்லாவற்றையும் வேண்டிய வேதங்களோதி, பரதத்துவ நிர்ணயத்துக்கு வேண்டிய அந்த வேதங்கள் எல்லாவற்றையும் பிராக எடுத்துரைத்தாரோ நரபதி பரிகிருப்தம், அப்படி அந்த வல்லபதேவனாகிற அந்த அரசனால் ஏற்படுத்தப்பட்ட நரபதினு வேறு. ராஜாக்களுக்கு நரபதி, நரநரன்னா மக்கள், இந்த மக்களுக்கு எல்லாம் பதியா இருக்க அரசன். நரபதி பரிகிருப்தம், அந்த அரசனால் ஏற்படுத்தப்பட்ட. சுல்கம் ஆதாது காமகா, அந்த அதுக்குண்டான பந்தய பொருள் என்ன, போட்டிக்கு வச்ச பொருள் என்னன்னா அந்த பொற்கிளி. ஆதாது காமகா, அதை கிரகிக்க எண்ணமுடையவராய். அவர் யாருன்னு கேட்டோம், அவர் பெரியாழ்வார். அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வார் வல்லபதேவன் என்கிற அரசனால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பந்தய பொருளான அந்த பொற்கிளியை கிரகிக்கணும், அந்த பொற்கிளியை அடையணும். இதுதான் வடபெருங்குடியான் ஆழ்வாருக்கு நியமித்த கட்டளை. அப்பேற்பட்ட அவர் ஒரு குருமுகமாக அறிந்து கொண்டவர் அல்ல, பகவத் கிருபையினாலே எல்லாவற்றையும் அறிந்தார், வேதங்கள் எல்லாவற்றையும் அதை எடுத்துரைத்தார். அமரவந்தியம், அப்பேற்பட்டவர் யாருன்னு கேட்டோம். அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய, தேவர்களுக்கும் தேவனான அந்த எம்பெருமான், தேவர்க்கும் தேவாவோங்கிறார். சினத்தினால் இலங்கை சற்ற தேவனே தேவனாவான் அப்படின்னு தொண்டடி பொடியாழ்வார் மங்களாசாசனம் பெரிய பெருமாளுக்கு. அப்பேற்பட்ட அந்த திருவரங்கநாதன் அவன்தான் அமரவந்தியம், அந்த தேவர்களாலே சேவிக்கப்படுபவன். ரங்கநாதஸ்ய சாட்சாத், அந்த அப்பேற்பட்ட அந்த ஸ்ரீரங்கநாதனுக்கு நேராக நேராக த்விஜகுல திலகம், நேராக இருக்க. யாருன்னு கேட்டோம், ஸ்வசுரம், மாமனார்னு அர்த்தம். ரங்கநாதஸ்ய சாட்சாத் ஸ்வசுரம் அமரவந்தியம், அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் ஸ்வசுரம். அமரர்களால் வழங்கப்படுகிற அந்த ஸ்ரீ ரங்கநாதனுக்கு நேரே மாமனார். அதான் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் ஸ்வசுரம், இப்படி வச்சுக்கணும். த்விஜகுல திலகம், அந்த பிராமண குலத்துக்கு ஒரு திலகம் போன்றவரா இருக்கார். தம் விஷ்ணு சித்தம் நமாமி, அப்பேற்பட்ட அந்த பெரியாழ்வாரை வணங்குகிறேன். எல்லாரும் இதை சேர்ந்து வாசிக்கணும். ஏன்னா திவ்யார்த்த தீபிகை அற்புதமான கிரந்தம். இதுலேருந்து வாசிக்க படிக்க ஆரம்பிச்சாதான் மேற்கொண்டு பூர்வாச்சாரியர்கள் வியாக்கியானமே புரியும். எல்லாரும் அந்த பிடிஎஃப் வச்சுண்டு பார்த்துட்டே வரணும். வெறுமன கதை கேட்குற மாதிரி இல்லை, இதுல நிறைய கருத்துக்கள்லாம் அடங்கியிருக்கு. அந்த பூர்வாச்சாரியர்கள் ஸ்ரீசுக்தி, அவன் எழுதின அந்த அக்ஷரம், அதில் உண்டான அந்த சொல், அந்த உரை, வாக்கியம், நடை, அதை படிக்க படிக்க பழகினா தான் தனிப்பட்ட ஆனந்தம் கிடைக்கும். எம்பெருமானும் ராமகிருஷ்ணாதி அவதாரங்கள் செய்த காலத்தில் வசிஷ்டன், சாந்தீபினி முதலானவர்களை ஆச்சாரியராக கொண்டு, அப்படி அந்த எம்பெருமான் ஸ்ரீராமனாக அவதரித்தான். அவதரித்த காலத்துல வசிஷ்டர்கிட்ட அவன் காலக்ஷேபம் பண்ணினான். வசிஷ்டர்கிட்ட மட்டுமல்ல, கூட இருந்த எல்லா ரிஷிகள்கிட்டையும் காலக்ஷேபம் பண்ணினான் ஸ்ரீராமன். மேற்கொண்டு பரத்வாஜர், அகஸ்தியர், இப்படி எல்லா அத்ரி, இப்படி எல்லா ரிஷியிலுமே கேட்டறிந்தான். அதே போல கிருஷ்ணனும் சாந்தீபினி சொல்லக்கூடிய அந்த ஆச்சாரியரும் பயின்றான். இப்படி ஆச்சாரியராக கொண்டு சாஸ்திரங்கள் பயின்றதாக இதிகாசங்களிலே காண்கிறோம். ஆக இது நமக்கு இதிகாச புராணங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்றது. எம்பெருமானே வந்து பிறந்தாலும் அவதரித்தாலும் ஒரு ஆச்சாரியன்ட்ட போய் பாடம் படிச்சிருக்க. பெரிய ஆழ்வாரோ அப்படி அல்லாமல் எம்பெருமானே நாவினுள் வந்து நின்று பேசுவிக்க அந்த பகவத் கிருபையாலே
சகல சாஸ்திர பொருள்களும் உணரப் பெற்றவராய் வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தார். அப்ப அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் அது முன்னால வரப்போறது. அதை இப்ப எடுத்து காட்டுறார் காஞ்சி சுவாமி. ஆக எம்பெருமானே வந்தாலும் ஒரு ஆச்சாரியன் அணுகி அந்த பத்ததி மாறக்கூடாது. அந்த குரு சிஷ்ய பத்ததி அந்த 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 முறைமை மாறி போகக்கூடாது. நாம் எல்லாம் எம்பெருமான் சர்வைக்கனா இருந்தாலும் சர்வைக்கத்துவம் இருந்தாலும் தானே வந்து அவதாரம் செய்த காலத்துல இந்த மாதிரி வசிஷ்டர் சாந்திபினி தொடக்கமான ரிஷிகளையும் முனிகளையும் ஆச்சாரியராக கொண்டார். பிராமணோத்தமரை எல்லாம் ஆச்சாரியராக கொண்டார்கள். ஆனால் இந்த பெரியாழ்வாருக்கோ அந்த எம்பெருமானே நாவினுள் வந்து பேசுவிக்க அந்த பகவத் கிருபையாலே சகல சாஸ்திர பொருள் உணரப் பெற்றவராய் ஆக தனியா போய் ஒரு ஆச்சாரியன்ட்டு அணுகி ஒரு அர்த்த விசேஷமும் கேட்கல. அந்த எம்பெருமானே நாமுதல் வந்து தப்புதல் அன்றி எந்த தப்புதும் இல்லாம நாளை வந்து உட்கார்ந்துண்டு பகவத் கிருபையாலே இவர்களுக்கு எல்லா சாஸ்திரங்களும் வந்து சேர்ந்தது. அப்படி வேண்டிய வேதங்களோதி விரைந்து கிளியறுத்தார். அப்ப அந்த பாண்டிய சபைக்கு போகணும். அதற்கு முன்னாலதான் எம்பெருமான் இவர் மனசுல வந்து அந்த விஷயங்கள் எல்லாம் அந்த வேதாந்த பொருள்களை எல்லாம் அவர் உணரும்படி செய்தான். கிளியறுத்து பெற்ற பொருள்களை ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபெருங்கோயிலுடையான் சன்னதியில் சமர்ப்பித்து விட்டு முன்பு போல நந்தவன கைங்கரியம் நிர்வகித்துக் கொண்டிருக்கையில் இப்படி இருக்கின்ற காலத்துல திருத்துழாய் அடியிலே கிடைத்த ஆண்டாளை எடுத்து வளர்த்து பருவம் அந்த அளவிலே அழகிய மனவானுடைய நியமனப்படியே திருவரங்க மாநகருக்கு அழைத்து கொண்டு போய் அப்ப அந்த இடத்துல அவர் கைங்கரியம் பண்ணிட்டு வர குருமுக அனத்தீத்திய பிராகவேதான் அசேஷான் நரபதி பரிக்லுப்தம் சூல் கமாதாது காமகா இந்த ரெண்டு அடிக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். இந்த மாதிரி எங்கேயும் போய் கத்துக்கல. இவாளுக்கு யாரும் ஆச்சாரியாலாம் கிடையாது. பகவத் கிருபையாலே எம்பெருமானே ஆச்சாரியனாக இருந்து அந்த ஆழ்வாருக்கு என்ன தேவையோ அந்த வேதாந்த பொருளையெல்லாம் உணர்த்தி பாண்டியன் சபைக்கு அனுப்பிச்சு அந்த பொற்கிரியை அறுத்து கொண்டு வந்து அந்த பொருள்களை வைத்து கொண்டு வடபெருங்கோயிலானுக்கு கைங்கரியங்கெல்லாம் செய்து முடித்து நந்தவனத்திலே அந்த கைங்கரியத்தை பார்த்து கொண்டு எம்பெருமானுக்கு பூமாலை சூட்டி கொண்டு வந்தார். அப்படி வருகிற காலத்துல அவருக்கு ஆண்டாளை ஒரு திருத்துழாய் அடியிலே திருத்துழாய் நாச்சியராக ஆண்டாளை எடுத்து வளர்த்து பருவம் அந்த அளவிலே அழைவனுடைய நியமனப்படியே திருவரங்கமானருக்கு அழைத்து கொண்டு போய் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு சமர்ப்பித்தபடியால் இவ்வாழ்வார் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத்து ஸ்வசுரம் அந்த ரங்கநாதனுக்கு மாமனார் ஆயினார். எம்பெருமான் திருப்பார்க்கடல் முதலான பதிகளை விட்டிட்டு இவருடைய திருவுள்ளத்தையே நித்திய வாசஸ்தலமாக கொண்டதனால் ஆக அரவிந்த பாவையும் தன்னுள் வந்து பனிக்கடலில் பள்ளிகோளை பழகவிட்டு என் மனக்கடலில் ஓடி வந்த வாழவள்ள மாய மனால நம்பி அதனால அப்படி எம்பெருமான் எல்லாத்தையும் விட்டுட்டு உடைய திருவுள்ளத்தையே நித்திய வாசஸ்தலமாக அப்ப தினந்தோறும் இவர்தான் வசிக்கணும், எல்லா பொழுதும் இவர்தான் வசிக்கணும்னு சொல்லி வந்ததுனால இவருக்கு விஷ்ணு சித்தர்னு திருநாமம். ஞானம் அனுஷ்டானம் இவை நன்றாகவே உடையனான இவரால் பிராமண குலத்துக்கே ஒரு ஏற்றம் உண்டானபடியால் த்விஜகுல திலகம் அப்ப ஸ்வசுரம் அமரவந்தியம் ரங்கநாதஸ்ய சாட்சாத் த்விஜகுல திலகம் தம் விஷ்ணு சித்தம் நமாமி. இப்படிப்பட்ட பெருமைகளால் தேவதைகளும் வந்து வணங்கும்படி இருந்ததனால் அமரவந்தியம் என்றார். இப்படிப்பட்ட பெரியாழ்வாரை சேவிக்கின்றேன் என்று முடித்தார் ஆயிற்று. அப்படி இந்த தனியன்ல ஆழ்வாருடைய பெருமைகளை எல்லாம் சொல்லி இப்படி விஷ்ணு சித்தங்கிற இந்த பெரியாழ்வாரை நாம் தினந்தோறும் வணங்க வேண்டும் என்று காண்பித்து கொடுக்கிறார். இனி மேற்கொண்டு பாண்டியபட்டர் அருளி செய்த 2 தனியன், தமிழ் தனியன், அதற்கு மேலாக பிரபந்தம் எல்லாம் சின்ன சின்ன வியாக்கியானம் தான். பெரியவாச்சான் பிள்ளை வியாக்கியானம்னா பெருசா இருக்கும். இது எல்லாம் சின்ன சின்ன வியாக்கியானம். இதை சுலபமா அர்த்தத்தை புரிஞ்சுட்டோம்னா மேற்கொண்டு பூர்வாச்சாரர்கள் வியாக்கியானத்தை படிக்கிற காலத்துல அது நமக்கு
ரொம்ப அற்புதமா நல்ல சுவையோட ருச்சியோட கூடி இருக்கும். அந்த ருச்சி நமக்கு உண்டானும். அதற்குண்டான முதல் படி இந்த திவ்யார்த்த தீபிகை. அப்படி பெரியாழ்வார் சரித்திர பெரியாழ்வார் வைபவ சுருக்கம் அதை கொஞ்சம் சுருக்கமா பார்த்தோம். அப்புறம் இந்த தனியனுக்கு உண்டான அர்த்தத்தையும் பார்த்துட்டோம். இனி மேற்கொண்டு 2 தனியன், அப்புறம் திருப்பல்லாண்டு 12 பாசுரம், இதற்கான அர்த்தத்தை அடுத்த உபன்யாசத்துல நாம சேவிக்கலாம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். அஸ்மத ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமः.